வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கிடைப்பதற்கு மிக மிக அரிதாக இருக்கக்கூடிய ஆனால் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரித்து நிறைய நோய் நமக்கு அட்டாக் ஆகாமல் தடுக்கும். இந்த கொடுக்காப்புளி மரங்கள் பொதுவாக சாலை ஓரங்களில் காடுகள் இருக்கும். இதனால் இதை ஜங்கிள் ஜிலேபி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. கொடுக்காப்புளியில் விட்டமின் சி, விட்டமின் B1, B2, B3, விட்டமின் கே, இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், சோடியம் மற்றும் விட்டமின் ஏ ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவன்மைகளை கொடுத்து என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கு கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய நார்சத்து, விட்டமின் சி மற்றும் சஃபோனின்கள் அதிக செறிவு எடையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அதிக கொழுப்பு நிறைந்த உணவுல சஃபோனின்கள் எடையை 20-30% குறைக்கலாம் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா கொடுக்காப்புளி எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி உடல் எடை குறைப்பு நடவடிக்கைகளில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை, ஸோ கேன்சரை எதிர்த்து போராடுவதற்கான அந்த எபிலிட்டியை நீங்கள் பெறணும்னா கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியினுடைய இலைகள் சக்தி வாய்ந்த சைட்டோடாக்சிக் மற்றும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு. இந்த இலைகள் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்டோப்டோசிஸ் செயல்முறையின் மூலமாக மார்பக புற்றுநோய் செல்களை மட்டும்தான் குறைக்க உதவியது அப்படின்றதையும் சாதாரண செல்களை இது குறைக்காது அப்படின்றதையும் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இந்த கொடுக்காப்புளியில் விட்டமின் B1 நிறைந்திருக்கு. ஸோ இதை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக கட்டி வளர்ச்சியை தடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கேன்சர் எபிலிட்டி இதில் எதிர்த்து போராடுவதற்கு நிறைய பண்புகள் இருக்குது. மார்பக புற்றுநோய் எதிர்த்து போராடும், கட்டிகள் வளராமல் தடுக்கும். குடல் பிரச்சனையை சரி செய்வதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்காப்புளியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இப்போ நமக்கு நிறைய பிரச்சனை நமக்கு இருந்துச்சு. அதாவது கொடுக்காப்புளியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொடுக்காப்புளி நம்மளுடைய குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுது. பழங்காலம் தொட்டே பாரம்பரியமான குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த கொடுக்காப்புளி ஒரு மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது குடல்களுக்கு தீங்கி விளைவிப்பதாக கூறப்படக்கூடிய ஈகோலி மற்றும் சிக்கலா போன்ற நோய் கிருமிகளை தடுப்பதற்கான ஆன்டி மைக்ரோபியல் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள், ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொண்டிருக்கு. ஸோ இந்த கொடுக்காப்புளியினுடைய விதைகள் இருக்கக்கூடிய ஓலியனோலிக் அமிலம் உடல் செயல்பாடுகளை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ எந்த விதமான குடல் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. இந்த சீரற்ற குடல் இறக்கம், கடுமையான மலச்சிக்கல் என எதுவுமே இருக்காது. ஆரோக்கியமாக நம்மளுடைய குடல் இருக்கும். சரும ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். சருமத்தில் ஏற்படக்கூடிய தோல் அலர்ச்சி, வீக்கம், அரிப்பு போன்றவற்றிலிருந்து பாதுகாத்து சரும ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். ஸோ கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, டேனின்கள், சஃபோனின்கள் நமது உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்றம், அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு காரணமாகுது. இதன் பண்புகள் நமது உடலில் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து கொண்டு நலமோடு இருக்கலாம். நீரிழிவு சார்ந்த பிரச்சனையை தீர்வதற்கு கொடுக்காப்புளி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கொடுக்காப்புளி நீரிழிவு நோயை சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ அல்கலாய்டுகள், டேனின்கள், ஃப்ளவனாய்டுகள், புரதங்கள் மற்றும் சஃபோனின்கள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் நமது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறைத்து குளுக்கோஸுடைய அளவை கட்டுப்படுத்தும். ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு எதில் இருக்குது அப்படின்னா கொடுக்காப்புளியில் இருக்குது. கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த ரத்த சர்க்கரை பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம். உங்களுக்கு ரத்த சர்க்கரை பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்கள் இப்போ இருந்தே என்ன பண்ணலாம்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். கல்லீரலுக்கு சிறந்தது கொடுக்காப்புளி. கல்லீரல் நமக்கு புதுப்பிக்கப்படும், எந்த பிரச்சனையுமே கல்லீரலில் வராது. கொடுக்காப்புளி கல்லீரலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு ரசாயனங்களையுமே வளர்ச்சிதை மாற்றம் செஞ்சு அதை நமது உடலிருந்து வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் அதிகப்படியான ரசாயன பொருட்களினுடைய கலவை காரணமாக கல்லீரல் செயல்பாடுகள், அப்டோப்டோசிஸ் ஆகியவற்றில் அசாதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்லீரல் காயங்கள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அளவோடு தான் கொடுக்காப்புளி எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது தான் அது கல்லீரலுக்கு டேமேஜ். நீங்கள் அளவோடு சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள், கழிவுகள் அகற்றப்பட்டு செல்கள் புதுப்பிக்கப்பட்டு புதிய ஒரு உறுப்பாக கல்லீரல் மாற ஆரம்பிக்கும், சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும்.
எலும்புகள் மற்றும் தசை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எலும்பினுடைய வளர்ச்சியும் தசைகளினுடைய வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கிறதுக்கு, இயக்கம் தடைபடாமல் இருக்கிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த கொடுக்காப்புளியினுடைய இலைகள் இருக்கக்கூடிய இலை வந்து நம்மளுடைய தசையை வந்து தளர்த்துவதற்கான செயல்பாடு கொண்டிருக்கு. இதனால் வலி மற்றும் தசைகளினுடைய விரைப்பு எளிதாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா குறைச்சிக்கலாம். அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. நம்மளுடைய தசைகள் வந்து இயல்பாக அளவில் வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். எந்த விதமான தசை செயல்பாடு பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ஆரோக்கியமாக வளர்ச்சி பெறும் நம்மளுடைய தசைகள் எல்லாமே. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய உடம்பை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு, தசைகளினுடைய இயக்கமும் எலும்புகளினுடைய இயக்கமும் சிறப்பாக இருக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். காச நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு, அதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு கொடுக்காப்புளியும் எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளி மற்றும் இலைகள் முக்கியமாக காசநோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. இதன் கூழ் போன்ற அமைப்பு முக்கிய ஊட்டச்சத்துக்களால் செறிவூட்டப்பட்டாலும் அதிகமான பைட்டோகெமிக்கல்ஸ்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ கொடுக்காப்புளியினுடைய பட்டை மற்றும் இலைகள் இருக்கக்கூடிய மைக்கோ பாக்டீரியம் காசநோய் வளர்ச்சி தடுக்கிறதுக்கும் ஆரம்ப சிகிச்சைக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் வந்து இந்த டியூபர்குலோசிஸ், அதாவது டிபி என்று சொல்லக்கூடிய காசநோய் வந்து நீங்கள் க்யூர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்காப்புளி வந்து இப்போ இருந்தே சாப்பிட ஆரம்பிங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் வந்து கொடுக்காப்புளியில் இருக்குது. ஸோ பல்வேறு நோய்கள் வந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு, இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தையே நம்ம வலுவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கலாம். ஸோ அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கான அந்த தன்மை பெறுவதற்கு சத்துக்கள், விட்டமின் சத்துக்களை பெறுவதற்கு கொடுக்காப்புளி ஹெல்ப் பண்ணும். நுரையீரல் தொற்றுகள் அகண்டு போவதற்கு நம்ம கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளி சாற்றில் அல்கலாய்டுகள், கூமரின், ஆந்தோசைனின்கள், ட்ரைட்டர்ஃபெனாய்டுகள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் டேனின்கள் நிறைந்திருக்கு. இது விட்டமின் ஏக்கு எதிரான பூஞ்சை காளான் செயல்பாடுகளை கொண்டிருக்கு. இதனால் நாள்பட்ட நுரையீரல் தொற்று மற்றும் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு அறியப்படுது. இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சரியாயிடும். ஸோ அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு தான் கொடுக்காப்புளி வந்து ஹெல்ப் பண்ணும். அளவோடு சாப்பிட்டீங்கன்னா நுரையீரல் வந்து கொடுக்காப்புளி வந்து நுரையீரலை பாதுகாத்துக்கும். வயிற்று புண்கள் தீர்வதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளியில் வந்து வயிற்றுப்புண் எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது நமது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு. இது இரைப்பையில் அமில சுரப்பு உற்பத்தியை தடுக்கும். இதனால் வயிற்று புண்கள் நமக்கு அதிகரிக்கிறது தடுத்துக்கலாம். மேலும் இப்போ கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய கொர்சடின், கேம்ஃபெரால் போன்றவையெல்லாம் வயிற்று ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். காய்ச்சலை குணப்படுத்துவதற்கு கொடுக்காப்புளி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கொடுக்காப்புளியினுடைய இலைகள், விதைகள் மற்றும் பழங்கள் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. கொசுவினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல்களுக்கு முக்கிய காரணமான ஈடிஸ் மற்றும் அதாவது ஏடிஸ் கொசு, குலக்ஸ் போன்ற கொசு லார்வாக்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு கொடுக்காப்புளி இலை ரொம்ப உதவிகரமாக இருக்கும். விதைகளும் உதவிகரமாக இருக்கும். ஸோ கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காய்ச்சலால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும். ஸோ நமக்கு வந்து காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். மனநல பிரச்சனை நீங்கி போவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளி தலை சிறந்த தளர்வு மற்றும் தசை தளர்த்தக்கூடிய செயல்பாடுகளை கொண்டிருக்கு. மூளையில் நரம்பியல் கடத்தியாக செயல்படக்கூடிய அமிலத்தினுடைய செறிவு அதிகரித்து பின் எலும்பு தசைகளினுடைய அதனுடைய தளர்வு செயல்பாட்டின் மூலம் தளர்த்துகிறது. இதனால் கவலை மற்றும் மனச்சோர்வுகளாக நமக்கு வந்து இருக்காது. ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிடலாம். படப்படக்கக்கூடிய தன்மையில் நமக்கு இருக்காது. எனவே இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவன்மைகளை பெறணும் அப்படின்னா கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய கொடுக்காப்புளி உங்களுக்கு கிடைக்கும் போதே அளவோடு சாப்பிட்டு வளமான மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த பயனுள்ள பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.